Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வேத பகுதியை நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கர்த்தர், சுகமளிக்கிற கர்த்தர் என்றெல்லாம் பல மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்த்திருக்கின்றன. சில மொழிபெயர்ப்புகளில் நானே உன் பரம வைத்தியர் என்ற அர்த்தமும் காணப்படுகிறது. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்பது உண்மைதான். உலக பிரகாரமான வைத்தியன் சரீரத்தில் வருகிற நோய்களை மாத்திரம்தான் தீர்ப்பான். ஆனால் கர்த்தரோ ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்துக்கும் போதுமான வைத்தியராக இருக்கிறார். அவரால் குணமாக்க கூடாத வியாதிகள் ஒன்றுமில்லை. மருந்துகளுக்கு இருக்கும் வல்லமையை பார்க்கிலும் கர்த்தருக்கு கோடி மடங்கு வல்லமையுண்டு. ஒரு முறை ஒரு நோயாளி ஒரு இளம் மருத்துவரிடம் சிகிச்சைக்காக வந்தான். தன் வேதனையின் அறிகுறிகளை எல்லாம் விவரமாக வர்ணித்த போதிலும் அந்த இளம் மருத்துவரால் அது என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர் தமது அறைக்குள் சென்று தன் கல்லூரியில் படித்த புத்தகங்கள் அனைத்தையும் புரட்டி பார்த்தார். ஆனாலும் அவரால் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த நோயாளியிடம், ஐயா, இந்த விதமான நோய் இதற்கு முன்பு உங்களுக்கு வந்ததுண்டா என்று கேட்டார். அந்த நோயாளி ஆம், வந்திருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த மருத்துவர், சரி, கவலைப்பட வேண்டாம், அதே நோய்தான் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கிறது என்று கூறி நிலைமையை சமாளித்தார். இப்படிப்பட்டவர்களை காரியத்துக்குதவாத வைத்தியர்கள் என்று யோபு பக்தன் கூறுகிறார். புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு 12 வருடமாக அந்த பாடு இருந்ததென்றால் அந்த பாடு எத்தனை கொடியதாய் இருந்திருக்கும். சரீரமெல்லாம் இளைத்து போயிருக்கும். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள். முடிவாக அவள் இயேசுவண்டை வந்தாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பிரியமானவர்களே, எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை குணமாக்க வல்லமையுள்ளவர். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது உங்கள் நோய்களையும் குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பூரண ஆரோக்கியத்தோடு இருந்தார். ஒரு நாள் கூட பலவீனப்பட்டு ஊழியம் செய்ய முடியாமல் இருந்ததில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதால் தெய்வீக ஆரோக்கியத்தோடு வெற்றி நடை போடுங்கள். எந்த பலவீனமும் உங்களை அணுகாதபடிக்கு காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சிலர் உடல் நலம் தொடர்பான பாதுகாப்பு விதிகளை அசட்டை செய்து விடுகிறார்கள். மழையில் நனைந்துவிட்டு தலையை துவட்டாமல் விட்டால் ஜுரம் வரத்தானே செய்யும். ஞானமாய் நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு தந்த புத்தியையும் அறிவையும் விவேகத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமான வேலைப்பளுவை தலையிலே போட்டுக்கொண்டு எப்பொழுதும்
எப்பொழுதும் அழுத்தத்துடன் இருந்து வந்தால் இரத்த அழுத்த நோய் வரத்தான் செய்யும். கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டே இருந்தால் பல நோய்களும் வரும் என்பது உலக நியதி. அநேக வியாதிகளுக்கு பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் காரணங்களாகின்றன. வேதம் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறது. அநேகர் மனசாட்சி இல்லாமல் நடந்து பிசாசுக்கு தங்களை விற்று போட்டு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். வியாதிகளுக்கு ஆயிரமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி பூரண சுகமும் ஆரோக்கியமும் அடைவதற்கு வேதம் அருமையான வழிமுறைகளை காட்டுகிறது. முதலாவது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் வாக்குதத்தம் தந்திருக்கிறார். ஆம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகும். இரண்டாவது, வியாதி உங்களுக்கு வராமல் இருக்கும்படி இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இயேசு வியாதியஸ்தர்களை எல்லாம் குணமாக்கினார். வியாதிகளை கொண்டு வந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையினால் உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்று பூரண ஆரோக்கியமுள்ளவராய் விளங்கினார். அவருடைய உபவாசத்துக்கும் ஊழியத்திற்கும் எந்த வியாதியும் ஒருபோதும் தடையாயிருந்ததில்லை என்பதை வேதத்தில் காண்கிறோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்களும் வியாதிகளின் மீது ஜெயமுள்ளவர்களாய் விளங்குங்கள். ஜெபம். சுகமளிக்கும் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வல்லமை மிகுந்த நாமத்தினால் என் பலவீனத்தை இப்பொழுதே நீக்கும்படி மன்றாடுகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் உம்மையை ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. நான் உமது சிலுவையை பார்க்கும்போது என் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். எல்லா பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் என்னை விடுவித்தமைக்கு நன்றி. உமது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்றும் வியாதியை என்னில் இருந்து விலக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எனக்கும் என் குடும்பத்தினருக்கு நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் அருளும். தேவனே, நீர் எங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்தருளும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உமது வழியில் நடக்கவும் கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.